அஸ்ஸலாமு அலைக்கும். கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் 3 வரனால அதுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் 32 இன்ச் டிவி, ஃபுல் ஹெச்டி டிவி, ஸ்மார்ட் டிவி இப்போ நம்ம ஆஃபரில் போட்டிருக்கோம். அதாவது இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா 2 ESP போட்டிருக்கோம், இதில் ஏவி போட்டிருக்கோம், உங்களுக்கு வந்து ஆடியோ அவுட்ரும். இதில் தேவையானது உங்களுக்கு ஹோம் தேட்டர் போட்டுனா இந்த டிவிலேருந்து அவுட் போட்டு எடுத்து உங்களோட ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா செம கிளாரிட்டி சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். 2.1 வந்து பக்கா கிளாரிட்டியாக இருக்கும், டிஜிட்டல் கிளாரிட்டியாக இருக்கும். இதில் பிக்சர் குவாலிட்டி வந்து ஃப்ரேம்லெஸ் டிவி வராது, பிக்சர் குவாலிட்டி வந்து டிஜிட்டல் கிளியராக இருக்கும். ஹை டெஃபினிஷன் ஹெச்டியில் இருக்கனால வந்து ஃபுல்லாக கிறிஸ்டல் கிளியர், அதாவது ரொம்ப துல்லியமாக இருக்கும். இந்த ஃப்ரேம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் நல்லா பக்கா பண்ணிச்சிருக்காங்க. இதை நான் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துக்குங்க. இந்த டிவியோட பேக்கிங் பக்கா பேக்கிங், ஃபுல்லாக ஃபோல்டு பண்ண மாதிரி, டிவியே தெரியல பாருங்க, ஃபுல்லாக ஃபோல்டு பண்ண மாதிரி அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இதை வந்து இப்போ நம்ம தைரியமாக வந்து மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பலாம். முன்னெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது, மேலேயும் கீழே மட்டும்தான் வந்து தெர்மாக்கோல் இருக்கும். இது ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த டிவியை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்க. டிஸ்பிளே மேலே இருக்குது, டிஸ்பிளேக்கு மேலே ஒரு கவர் இருக்குது, பக்கா பேக்கிங் இருக்குது. அதுக்காக நாங்கள் இந்த டிவி கீழே போட்டு உடச்சுலாம் காட்ட மாட்டோம், பக்கா பேக்கிங்காக வந்திருக்கு, அதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீட் கான்கிறது ஓப்பன் ஆகுது நம்ம ஆன் பண்ண உடனே. ஃப்ரேம்லெஸ் ஃபுல்லாக. நம்ம யூடியூப் கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர்லெஸ், அதில் போய்ட்டு ஹாட்ஸ்பாட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது என்ன நெட்டு கனெக்ட் ஆகிருக்கோ வச்சுருக்கீங்களா, அதில் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அதில் கனெக்ட் ஆகிரும். நெட்டு யூஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து யூடியூப் பார்த்துக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, வேறு என்னென்ன ஆப் இருக்கோ, G5, சன் நெக்ஸ்ட்டு, ஏகப்பட்டதுக்கு இப்போ வாரத்துக்கு 4-5 வருது. அதனால் எதை வேணாலும் ஓப்பன் பண்ணி படம் பார்த்துக்கலாம். இந்த டிவியோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டிவி எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பாருங்கள், வெயிட்லெஸ்ஸு, ஃப்ரேம்லெஸ் டிவி, பிக்சர் குவாலிட்டி செம டிஜிட்டல் கிளாரிட்டி இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். சவுண்ட் வைக்கல இதில், பட் இருந்தாலும் பின்னாடி வந்து சவுண்ட் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ESP போட்டிருக்கு, HDMI 2 இன்புட் இருக்குது. உங்களுக்கு வந்து பேக் சைடில் பார்க்கும்போது இன்னும் ஸ்லிம்மாக போட்டிருக்கோம். 1 இயர் வாரண்டி ஸ்லிப் அதில் ஒட்டியிருக்கோம். 1 இயர் ஃபுல் வாரண்டி கொடுக்குறோம். இதில் பெஸ்ட்டான டிவி, ஸ்பீட்கான் டிவி. இந்த பாருங்கள் என்ன கிளாரிட்டியாக இருக்குன்னு, அந்த மாதிரி டிவி நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். டெட் சீப்பில் ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃபுல் டிஜிட்டல் கிளாரிட்டி, ஃபுல் ஹெச்டி, அதாவது 1080 மெகாபிக்சல் உள்ளது. சவுண்ட் எஃபெக்ட்டும் ஃபுல் கிளாரிட்டியாக உள்ளது. பேக் சைட்லேயும் சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பண்ணோம்னா சூப்பராக எப்படி வேணாலும் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து DTHல போடல, ஃபுல்லாக யூடியூப்லேயே போட்டிருக்கோம். ஏன்னா யூடியூப்ல தான் கிளாரிட்டி ஃபுல்லாக பார்க்க முடியும், 4Kலாம் பார்க்க முடியும். அந்த கிளாரிட்டிக்காக தான் போட்டிருக்கோம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ, இப்போ பொதுவாக வந்து டிவியை வந்து சைடில் பார்த்தா ஒரு மங்களா தெரியும், நேராக பார்த்தாமல் தெளிவாக இருக்கும். இது அப்படி இல்லை. நம்ம டிவி எப்படி பார்த்தாலும் சரி படம் கிளாரிட்டியாக இருக்கும், நேராக பார்த்தா கிளாரிட்டியாக இருக்கும், சைடில் பார்த்தா கிளாரிட்டியாக இருக்கும், ஃபுல் எஃபெக்டாக இருக்கும். இதை பார்க்கும்போது மற்ற நண்பர்கள் உங்கள் நம்பியில் வீட்டில் வாங்கினீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் வந்துடுறதுனால நல்லா சவுண்ட் எஃபெக்ட். அதாவது நீங்கள் பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல 4Kல படம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்கு, சைடில் 2 ஸ்பீக்கர் இருக்கு. இதில் வந்து HDMI 2 இன்புட் இருக்கு, USB இருக்கு, AV இருக்கு, அதே மாதிரி ஆக்ஸ் அவுட்புட் இருக்கு. நீங்க அதை எடுத்து வெளியே வந்து உங்களுடைய ஸ்பீக்கருக்கு ஹோம் தேட்டர்ல போட்டீங்கன்னா நல்ல டிஜிட்டல் கிளாரிட்டி சவுண்ட் எஃபெக்ட் வரும். நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒவ்வொன்றையும் அறிமுகப்படுத்தும் போது அப்ரி மொபைல்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நீங்க வாங்குற டிவி வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து அந்த டெக்னாலஜி, அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத தான் அந்த மாதிரி பண்றோம். நம்ம இதை வாங்கின நண்பர் எல்லாருமே நம்ம வந்து இதை டிவியை கிட்ட வந்து பார்க்க கூட இல்லை, ஆனால் வாங்கிடுறாங்க. வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்குறவங்க எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு. அதாவது அவங்க வந்து 5 ஸ்டார் தான் நமக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவரை இந்த டிவி பிரச்சனை இருக்குப்பா அதெல்லாம் சொன்னதே இல்லை. டிவி எந்த டிவியாக இருந்தாலும் அதோட குவாலிட்டியை நம்ம சொல்லிடுறோம். ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனால வந்து பெஸ்ட்டாக இருக்குது, காம்பேக்டாக உள்ளது, நல்லது. இது வெயிட்லெஸ் வேற. இன்னொன்று ஃப்ரேம்லெஸ், சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக பிக்சர் குவாலிட்டி தெரியுற மாதிரி இருக்கும், ரொம்ப காம்பேக்டா இருக்கும். இது வந்து 2 விஷயமா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது டிஸ்பிளே பண்ணி கடைக்கு விளம்பரம் பண்றவங்க வந்து இந்த மாதிரி வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வாங்கி பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் நார்மலாக பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வால் மவுண்ட் இருக்கு, உங்களுக்கு டேபிள் மவுண்ட், 2மே இதில் சேர்ந்து வந்துடும். இதோடைய குவாலிட்டி வந்து நல்ல தெளிவான 4K படம் பார்க்கறதுக்கு பெஸ்ட்டான டிவி. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைம் கொடுக்கும்போது பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் கொடுக்குறோம். ஸ்மார்ட் டிவி இப்போ வர டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக OTT வந்துடும், OTT பார்ப்பீங்க. அதே மாதிரி ஃபைபர் ஆப்டிக்கல் வந்துருச்சு எல்லா இடத்துலையும். அது இல்லாமல் கிடைக்காத ஃபைபர் கிடைக்காததுல ஏர் ஃபைபர் வந்திருக்கு. அதனால வந்து நெட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக வீட்டை வந்து அடைஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் வந்து எல்லாமே ஸ்மார்ட் டிவி தான் பார்ப்பீங்க. OTT ஆப் பார்ப்பீங்க. அதாவது OTT பிளாலில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் வந்து இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு 4 ஆப் வருது. அதனால வந்து இனிமே வர காலங்களில் வந்து DTH கேபிள் கூட இல்லைன்னா கூட ஸ்மார்ட் டிவியை வந்து நீங்கள் எனி டைம் எப்போ வேணாலும் லைவாக பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய டிவி தான் இந்த டிவி. தேவை உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்க. வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் நேரடியாக கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணிட்டு கேஷ் வாங்கிடுவோம். இதே மற்ற மாவட்டங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க, நாங்கள் வந்து கொரியரில் அனுப்பி வைப்போம். கொரியர் பேக்கிங் பக்கா பேக்கிங் இருக்கு. 2 பக்கம் ஃபுல் ஃபோல்டிங் பண்ண மாதிரி இந்த பேக்கிங். நார்மலாக வந்து டிவி மேலே தான் கவர் ஆகும் எப்பவும். இது வந்து இந்த டிவியோட பேக்கிங் பக்கா பேக்கிங், ஃபுல்லாக ஃபோல்டு பண்ண மாதிரி, டிவியே தெரியல பாருங்க, ஃபுல்லாக ஃபோல்டு பண்ண மாதிரி அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. இதை ஏன்னா இதை வந்து இப்போ நம்ம தைரியமாக வந்து மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பலாம். முன்னெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது, மேலேயும் கீழே மட்டும்தான் வந்து தெர்மாக்கோல் இருக்கும். இது ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபுல்லாக டிவி வெளியே தெரியும் அந்த மாதிரி பேக்கிங் கூட அவங்க அனுப்புறாங்க. அதனால பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ். அதனால் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நண்பர்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு பாய்.
See you.